வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் ஏரிக்கு தாங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு ரோகு மாட்டுச்சு, 2 மாட்டுச்சு, 1 அத்துட்டு போயிடுச்சு. ஒரு ரோகு அதை நாங்கள் எப்படி கரையேற்றணும், எப்படி பிடிச்சோன்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் ரோகு மீனில் கட்டில் எது மீன் பிடிச்சாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கரை ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. அடுத்தது நம்ம சேனல்லே ஸ்பைடர் ஊக்கு, பால் செட்டு, ஃபீடர் ஊக்கு இதெல்லாம் எப்படி மேக் பண்ணல நீங்களே அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. அப்புறம் ஃபிஷ்ஷோட பைட்டு, ரோகு கட்லாம் பிடிக்கிறதுக்கு பைட் எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. இது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருது நம்ம சேனலில். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போட்டுறது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸில் ரெகுலராக வருங்க. சரிங்களா? இன்றைக்கி நாங்கள் போய் ஒரு அரை மணி நேரம் தான் ஃபஸ்ட்டு, சரிங்களா, மாவை ஃபிக்ஸ் பண்ணி போட்டோன்னே நம்மளுக்கு ஜிலேபி தான் ஃபஸ்ட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஜிலேபி அட்டன் பண்ணால் நம்மளுக்கு ரோகு மாட்டுறது கஷ்டம். ஏன்னா ஜிலேபி டக்குன்னு மாட்டிடு. அடுத்து ரோகு வந்து எப்பாவது வாய் வைக்காத போது தான் வந்து வைக்க இந்த ரோகு. ஏன்னா அதுக்குள்ளே ஜிலேபி வந்து வாய் வச்சு ஹூக் ஏறிடு. சரிங்களா? அதனால் வந்து நம்மளுக்கு ரோகு மாட்டுறது கஷ்டமாக இருந்துச்சு. பார்ப்போம், ஃபஸ்ட்டு ஜிலேபி பச்சு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜிலேபி மாட்டுச்சுங்க. ஆமாங்க, பார்க்குறக்கே ஒரு 1/4 கிலோ ஒரு 300 கிராம் ரைஸில் இருக்குது. நாட்டு ஜிலேபிங்க. ஆமாங்க, இந்த நம்மளுக்கு ஹைப்ரிட் ஜிலேபி தான் 1.5 கிலோ 2 கிலோ ரேஞ்சில் வருங்க. இது வந்து நாட்டு மீன். அதனால் வந்து நம்மளுக்கு இந்த லெவல்தே இருக்குது. ஒரு மீறி போனால் அரை கிலோ, அதே மேக்ஸிமம். அதுக்கு தகுந்தாப்புல இல்லை. இந்த ஹைப்ரிட் ஜிலேபி தான் இருக்குது. இது வந்து நாட்டு மீனுங்காட்டி இது ஒரு 300 கிராம் 250 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்குங்க. இதுக்கு காஸ்டிங் பண்ணும்போது ரோகு அட்டன் பண்ணாப்புலே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ரோகுன்னு நினச்சேன். அப்புறம் போக பார்த்தா ஜிலேபி. சரிங்களா? இது பார்த்தா முன்னாடி வந்தோன்னே இங்கே தான் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு ஜிலேபி ஒரு 1/4 கிலோ சைஸில் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ரோகுன்னு நினச்சிட்டோம். அப்புறம் கரையாற்று நேரத்தில் தெரிஞ்சிச்சு இது ஒரு ஜிலேபி தான் அப்படின்னு சொல்லி. இது ஒரு கண்டிப்பாக ஒரு 300 கிராம் 250 கிராம் அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு பெரிய ஜிலேபி தான், நாட்டு ஜிலேபி. இது வந்து ஃபஸ்ட்டு மாட்டுச்சுங்க எங்களுக்கு. ஃபஸ்ட்டு மாட்டின மீன். எப்போ ஃபஸ்ட்டு மாட்டின மீனை நம்ம எப்போ தண்ணிக்குள்ளே விடவே விடாது. ஏன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது பிடிச்சி வச்சிட்டோம்னா. அடுத்தது இன்னொரு மீனுங்க. ஆமாங்க, அடுத்து இன்னொரு மீன், அது ஜிலேபி தாங்க. சரிங்களா? இது ஜிலேபி தான். இது அதோட சைஸ் ஒரு 200 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்குங்க. இதுவும் ஒரு ஜிலேபி தான். ஜிலேபி வந்து வாட்டர் கேனை ஃபுல்லாக ரொம்ப நேரம் சுற்றாது. சும்மா ஒரே ஒரு ரோல் ஆகிட்டு விட்டு அப்படியே நின்றுக்கு. ஆமாங்க, பெரிய ஜிலேபியாக இருந்தால், சின்ன ஜிலேபியாக இருந்தால் சும்மா சுண்டித்தான் விடு. ஒரு சைஸான ஜிலேபியாக இருந்தால் ஒரு வாட்டர் கேனை ஒரு ரோல் சுற்று. சரிங்களா? பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். இது வந்து மீன் வந்து மேல் மரத்துக்கு வந்துச்சு, வர ரோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சா. ஆனால் இது கிடையாது. மாவு வந்து நிறைய இருக்கிறதுனால மேல் மரத்துக்கு போட்டோன்னு அடிச்சிருச்சு. இது வந்து அட்டன் பண்ணிடுச்சு. அதனால் இது வந்து ஒரு 200 கிராம் சைஸில் இருக்குங்க. 200 கிராம் அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்குது. இது ஒரு ஜிலேபி. சரிங்களா? அடுத்தது நாங்கள் வெயிட் பண்ணோம். சரி, இன்னும் வந்து டேரெக்டாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரோகு மாட்டினா மட்டும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி. ஏன்னா ஜிலேபி மாட்டிட்டே இருந்துச்சு, ஒரு 10-15 மாட்டுச்சு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து ரோகுக்கு தான் எங்கள் எய்ம். சரிங்களா? ஏன்னா நாங்கள் போட்ட மாவு ரோகுக்காகத்தான் போட்டது. நாம் எவ்வளோ காசு கொடுத்து மாவு மேக் பண்ணி போடுறோம். ஜிலேபி மட்டும் மாடி இருந்தால் இப்போ எப்படி இருக்குது. ஆனால் ஜிலேபி குறை சொல்ல மாட்டேன். எனக்கு ஜிலேபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்கும் சொல்லுங்கள். ரோகை விட எனக்கு ஜிலேபி பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து இந்த ஏரி மீனுங்காட்டி எனக்கு வந்து ஜிலேபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாட்டு மீன். அடுத்தது நம்ம வந்து ஒரு 1.25 மணி நேரம் அந்த ரேஞ்சில் ஆகிடுச்சிங்க. ஃபஸ்ட்டு ரோகு. ஆமாங்க, வாட்டர்கள் நரம்பு பார்த்துக்க தண்ணிக்குது. மிஞ்சி போனால் ஒரு 4 மீட்டர் அப்படி தான் இருக்குது. மாட்டினோன்னே அந்த 4 மீட்டர் நரம்புமே தண்ணிக்கு கொண்டு போயிடுச்சு. ஆமாங்க. அடுத்து வாட்டர்கள் ஒன்றுமே கிடையாது. சரி, வாட்டர்கள் சுத்தத்தை வீடியோ எடுக்க முடியல. அடுத்து நம்ம நண்பர். ஆமாங்க, செம்ம எக்ஸ்பர்ட்டான ஆள். நம்ம ஆள் முன்ன இருந்து மீன் பிடிச்சிட்டே இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பொறுமையாக லேண்டிங் பண்ணுறாரு. இந்த மெத்தடில் லேண்டிங் பண்ணணுங்க. நம்ம மாங்கு இழுத்தோம்னா நம்ம இழுக்கிறதுக்கும் மீன் அந்த பக்கம் இழுக்கிறதுக்குமே வாய் லூஸ் ஆகி அப்புறம் ஹூக் வந்து கழட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி மெதுவாக கறந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஹூக்காகி மீன் வந்து மெதுவாக வரும் நம்ம கூடவே. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ மெதுவாக இழுக்கிறாருன்னு. நான் ரொம்ப ஒரு 30 மீட்டர் நரம்பு தான். அது இழுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் பண்ணார். செமையாக லேண்டிங் பண்ணார். அதே மீன் லேண்டிங் பண்ணுறது பார்த்திங்க அப்படியே கீழ் மரத்துலேயே வச்சு அப்படி இழுத்துட்டார். பார்த்தீங்களா? ஏன்னா மேலே தூக்குனா ஹூக்கு வந்து கழண்டு போகிறதுக்கு இல்லை இதாக இருக்குது, வாய் கிளியருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படியே தரையை இழுத்துட்டா செம்ம இது. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து தரையேற்றுனீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. இது வந்து 1.25 கிலோ 1 கிலோ அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்குங்க மீன். இந்த ஆற்றுல அது மாதிரி போனோம்னா நிறையா மீன் 3 கிலோ 5 கிலோ 8 கிலோ 10 கிலோ அந்த ரேஞ்சில் கிடைக்கி. இந்த ஏரி அது மாதிரிலாம் போனோம்னா நம்மளுக்கு அதிகமாக வளராது, வளர்ச்சி தன்மை அதிகமாக இருக்காது. அதனால் வந்து 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆற்றுக்கு போய் எடுக்கலான்னு போனால் அது டெண்டர் எடுத்துக்கிறாங்க. சரி, அவங்க எடுத்து வச்சு நம்ம ஏரியா எடுக்கும்போது நம்ம பிடிச்சிக்க வேண்டியதான். அதனால தான் வந்து இந்த ஏரியாவில் பிடிச்சிக்குவோம், வெளியே எங்கேயும் போக மாட்டோம். இது வந்து ஒரே ஒரு ரோகு இன்றைக்கி மாட்டினது. சரிங்களா? நீங்கள் எப்போ மீன் லேண்டிங் பண்ணனாலுமே இந்த மெத்தடில் கீழாப்பில் வச்சுழுத்து பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒரே சுற்றிக்குது வாட்டர் கேன். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரே ஒரு சுற்றிக்குது, ரொம்பலாம் சுத்த கிடையாது. வாட்டர் கேன் டைட்டு வச்சா மறுபடியும் அது இழுத்து தான் போகும். சரிங்களா? ஏன்னா மீன் அப்படித்தான் இழுக்கு ஜிலேபி. இப்போ ரோகு அந்த கடை நிறுத்தி இழுக்கு.
இது வந்து ரொட்டேட் சக்தி இருக்காது, ரோவுக்கு மாற இதுக்கு பவர் இருக்காது. கட்லாவும் நல்ல பவராக இருக்குது. இதுக்கெலாம் வந்து சும்மா சிறுசாக தான் எனக்கு காட்டில் எவ்வளோ ரேஞ்சில் இருக்க முடியுமோ அந்த ரேஞ்சில் இருக்குது. சரிங்களா, சரி இது வந்து நரம்பு லூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. சரி இன்னொரு மீன் மாட்டின்னு சொல்லி இது காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு 18 ஜிலேபியாட்ட பிடிச்சோம். ரோகு ஒன்று தான் கிடச்சிங்க. இன்னொன்று வந்து மாட்டுச்சு, அது வந்து நல்லா ஹூக் ஆகலை. அப்போ பிடிங்கிச்சு, பக்கத்தில் வந்து பிடிங்கிடுச்சு. அப்போ நான் லேண்டிங் பண்ணேன். என்னை விட அந்த அண்ணன் லேண்டிங் பண்ணி நல்லா வந்திருக்கு. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு நம்ம லேண்டிங் பண்ண ரொம்ப கஷ்டங்க, உங்களுக்கே தெரியும். அதனால தாங்க. சரிங்களா, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இன்னும் நம்ம நிறையா வீடியோ வரப்போகுதுங்க. அவ்ரி மீன் எப்படி பிடிக்கலாம், அதாவது அவ்ரி விரால், அதாவது ஸ்னேக் ஹெட் மீனும்பாங்களே, அது எப்படி பிடிக்கலாம், ஈஸியாக பிடிச்சிக்கலாம், அதுக்கு வீடியோ போட்டு வருது. ஹூக் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கு, அதே போல் பைட் மேக்கிங் வீடியோ வருது. இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலில். நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரோஸ் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்களா, சரி இது வந்து ஒரு ஜிலேபிங்க. இது பார்த்துட்டு நீங்கள் வீடியோ எண்ட் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பாய், டேக் கேர்.